பெண்ணோ கால்வலி பற்றி கூறாதவங்க இன்றைக்கி ரொம்பவுமே அரிது. காரணம், நம்ம காலை ரொம்ப பாடாப்படுத்திடுறோம். அதிகம் பயன்படுத்துறதுனால ஏற்படுற தேய்வு, எலும்பு தசைநாரில் ஏற்படுற காயங்கள், சுளுக்கு, இரத்தக்கட்டு, குறைவான இரத்த ஓட்டம், சுருள் சிரை நரம்பு, இந்த மாதிரி பல காரணங்களால் கால்வலி உண்டாகுது. கால் ஆடு தசை வலி ஏன் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிபடுதல், வீக்கம், சருமம், தசை, எலும்பு, மூட்டு ஆகிய கீழ்கால் பகுதிகளில் காயம் ஏற்படுதல் காரணமாக உள் இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுது. அதிக கால் உழைப்பு, கிருமி பாதிப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நம்மளுக்கு அந்த காலாடு தசை வலி உருவாகுது. கால்வலி ஏன் அடிக்கடி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலில் ஆழ்ந்த இரத்த குழாயில் உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். நீண்ட காலம் படுக்க வேண்டிய உடல் பாதிப்பு ஏற்படும் போது கால்களுக்கு பயிற்சி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏற்படலாம். வீக்கம், பிடிப்பு, வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் அதிகமாக காணப்படுற ஒன்று. எலும்பிலோ தசையிலோ கிருமி பாதிப்பு ஏற்பட்டு வீக்கம், சிவந்து போதல், வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படலாம். நரம்பு பாதிப்புனால வலி, மரத்து போகிறது, குறுகுறுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நரம்பு பாதிப்புன்னு சொல்லிட்டு அர்த்தம். திடீர்னு கனமான ஒன்றை தூக்குவது, கோணலாக திரும்புறது, அதிக உழைப்பு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா சதைகளுக்கு ரொம்ப சோர்வை ஏற்படுத்தலாம். இவை கீழ் முதுகு, கழுத்து, தோள்பட்டை, தொடையின் பின்புறம் இதில் எல்லாம் மெதுவாக ஏற்படும். பாதிப்பு இருக்கிற பகுதியில் மட்டும்தான் வலி இருக்கும். இதுக்கு ஐஸ் ஒத்தடம், சூடு ஒத்தடம், வலி நிவாரண மாத்திரைகள் போதும். வலி கூடுதலாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம மருத்துவ உதவியை நாடுனா ஓகே. அதே மாதிரி இந்த சதை சோர்வோட வலி, திடீர்னு ஏற்படுற வலி, அசைவுகள் குறையிறது, பாதிப்பு இருக்கிற இடத்துல நிறமாற்றம், அதே மாதிரி வீக்கம், பாதிப்புள்ள இடத்துல பலவீனம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கிறது அவசியம். பொதுவாகவே இந்த கால்வலிங்கிற பாதிப்பு ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சிக்கு முன்முறையாக உடம்பை ஏன் தயார்படுத்தாமல் இருக்கிறது, அதாவது இந்த வார்மிங் அப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யாமல் டைரெக்டாக நம்ம எக்ஸசைஸ் போகும்போது, இல்லைனா யோகா ட்ரை பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் யோகா ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி அது பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டேஸில் நம்ம கண்டினியூவாக நம்ம இது பண்ணும்போது சரியாயிடும். ஆனாலும் கூட நம்ம யோகாவோ எக்ஸசைஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வார்மிங் அப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுறது அவசியம். முறையான உடல் உழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி அதிக உடல் உழைப்புனாலையும் இந்த பிரச்சனை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கால் தடுக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, அதிக கனத்தை தூக்குறது, இதெல்லாமே திடீர்னு தசை பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சதை விலக்கு முதல் இதுக்கு நிவாரணம் தான் ஓய்வு. அதாவது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஓய்வு வேணும். பாதிக்கப்பட்ட இடத்துல ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம். சுமார் 20 நிமிடங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நாளன்னைக்கு 4-5 முறை கொடுக்கணும். அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா 4-6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒத்தடம் கொடுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் எலாஸ்டிக் பாண்டேஜ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. கால் கைகளில் அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் தலையணை வச்சுட்டு கால் கையை உயர்த்தி வைக்கலாம். வலி நிவாரண மாத்திரை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். 3 நாட்களுக்கு பிறகு அடிபட்ட இடத்துல சூடு ஒத்தடம் கொடுக்கலாம். அதிக ஓய்வும் தவறு. வலி நீங்கு நிவாரணம் பெற்ற உடனேமே பயிற்சிக்கு முன்னாடி அந்த வார்ம் அப் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாவோ, இல்லைனா பாதிக்கப்பட்ட இடம் மாறி போயிருந்ததுனாவோ, அசைவுகள் கடினமாக இருந்ததுனாவோ உடனடியாக நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த பாதிப்புகளை எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிலையில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அடிக்கடி எழுந்து நடக்கணும். ஒழுங்கான முறையான முறையில் உட்காரணும். பைல்வான் போல் ரொம்ப தண்ணி இருக்கிற பாக்கெட், கனமான பாட்டில் இதெல்லாம் தூக்கக்கூடாது. அதிக எடையுடையவராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடையை குறைச்சிடணும். முறையான அளவுடைய ஷூக்களை அணியணும். உடற்பயிற்சியை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கிட்ட, பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணுறது நல்லது. இதே மாதிரி கணுக்கால் சுளுக்கும் ரொம்ப சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒன்று தான். உடல் எடையை கணுக்கால் தான் தாங்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஒத்தடம் கொடுக்குற சிகிச்சை முறைகள் எல்லாமே இதுக்கும் பொருந்தும். அதனால அதை கண்டினியூவாக நம்ம செய்யலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடலில் எப்பவுமே வலி சொல்லிகிட்டே இருப்பாங்க. தையல் வேலை செய்கிறவங்க, சுமை தூக்குறவங்கிற வகையில் ரொம்ப அதிகமான உடல் உழைப்பை கொடுக்கும்போது தசை சோர்ந்து வலியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்ச்சல் வந்துச்சுனாவோ, கிருமி தாக்குதல் இருந்ததுனாவோ, தைராய்டு குறைபாடுகள் இருந்துச்சுனாவோ, சில வகை மருந்துகள் நம்மளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துச்சுனாவோ, பொட்டாசியம் குறைபாடு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாவோ இந்த பாதிப்பு வரலாம். வலி குறையாமல் நீடிச்சுட்டே இருந்துச்சுனாவோ, காரணம்
காரணம் இல்லாமல் வலி ஏற்பட்டுச்சுனாவோ, சுரத்தோட கூடிய வலியாக இருந்துச்சுனாவோ, வலியோட சிறுநீர் போகிறதுல கஷ்டம் இருந்துச்சுனாவோ, வலியோட விழுங்குறதுல கஷ்டம் இருந்துச்சுனாவோ, இல்லை வாந்தி, ஜூரம், கழுத்து இறுக்கம், அசைவில் கடினம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனே மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி மேலும் சில மருத்துவ காரணங்களும் இருக்குது. அதாவது ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லப்படுற மூட்டுகளோட வலி, அதில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பிரிவு இருக்குது. அதனால் அது நம்மளுக்கு சாதாரணமாக தெரியாதுங்கிறதுனால மருத்துவ ஆலோசனைப்படி மட்டும்தான் சிகிச்சை பெற முடியும். நைட்டு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதிகமான கால் வலி, காலில் ஒரு சங்கடம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓய்வின் பொழுது தான் இந்த வலி அதிகமாக தெரியும். இந்த தொந்தரவுனால தூக்கம் அதிகமாக கெடும். இதுக்கு நம்ம ஒரு சில முயற்சிகளை நம்ம எடுத்துக்கணும். அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது, எடையை குறைக்கிறது, காஃபி டீ அளவை குறைக்கிறது, நடைப்பயிற்சி ரெகுலராக எடுத்துக்கிறது, இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறது, இந்த மாதிரி மூலமாகவும் நம்ம நைட்டில் ஏற்படுற கால் வலியை குறைச்சிக்க முடியும். அப்புறம் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சினைப்பை புற்றுநோயும், அடிவயிறு வலி, கால் வலி இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்துக்கு கால் வலி வர்றதுக்கு பெரிய ரீசன் பார்த்திங்கன்னா முறையற்ற காலணிகள் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பாதத்தில் மட்டும் நம்மளுக்கு 133 மூட்டுகள் இருக்குது. இந்த நம்ம முறையற்ற காலணிகளை யூஸ் பண்ணுறதுனால மூட்டு வலியை உருவாக்கிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் பல பாதிப்புகளை பாதத்தில் ஏற்படுத்தும். காலில் ஏற்படுற எலும்பு வலி, எலும்பு வலியின் காரணம் எலும்பு புற்றுநோய், இரத்த சோகை, கிருமி, அடிபடுதல், எலும்பு தேய்மானம், எலும்பு கரைதல் இந்த மாதிரி காரணங்களால் இருக்கக்கூடும். நீர் கோர்த்த கால் வீக்கத்துக்கு ஹார்மோன் சிகிச்சை, ஆழ்ந்த உள்காயம், இருதய பாதிப்பு, சில வகை மருந்துகளோட ஒவ்வாமை, சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, கர்ப்பம், உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி இது காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குமாடாய்ட் ஆர்த்ரைட்டின் அப்படிங்கிற ஒரு பிரிவு மூட்டு வலி, கால் விரல்களில் ஒரு வித ஈர்க்கம், மூட்டுகளில் வீக்கம், சோர்வு இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்திடும். இதையெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே கவனித்து சிகிச்சை பயிற்சி முறைகளை பெறுவது ரொம்பவுமே அவசியம். சிலருக்கு தூங்கி எழுந்ததுமே பார்த்திங்கன்னா குதிகால் வலி அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கப்புறம் வலி குறைஞ்சிடும். இதுக்கு சில மருத்துவ பரிசோதனைகள், மருந்துகள், அப்புறம் ஒரு சில பயிற்சிகள் நல்ல நிவாரணமாகும். எது எப்படினாலும் நம்மளுக்கு வீட்டில் இருந்து நம்ம செய்கிற ஒரு சில இதை நம்ம சரி செய்ய முடியல. அதாவது இப்போ நம்ம கண்டினியூவாக இப்போ வாக்கிங் போகிறோம், இல்லை நம்ம ஒரே இடத்துல உட்கார்றது இல்லை அதிக உடல் உழைப்பு இல்லை இருக்குது, இந்த மாதிரி இதில் நம்ம எதுனால நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது ரெக்கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. எதுனாலும் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பாதத்தில் ஆரம்பிக்கிற வலி தான் பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். அதனால் கால் வலியை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.